ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆரோக்கியமான சத்தான ராகி களி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம சின்ன வயசாக இருக்கும் பொழுதெல்லாம் நிறைய களி சாப்பிட்ருப்போம். மத்தியான வேலையில் களி செய்வாங்க எப்போவுமே. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நான்வெஜ் இருந்தது அப்படின்னா களி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கிறது இல்லை. இருந்தாலுமே என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இது சத்தானது கூட, ஆரோக்கியமானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நான் ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போது 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ 90% வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு ஊற்றணும். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம கேழ்வரகு மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இந்த ரேஷியோவில் செய்யுங்க, பர்ஃபெக்டாக உங்களுக்கு களி கிடைக்கும். இது வரைக்குமே செய்யாமல் புதுசாக செஞ்சாலுமே சூப்பராக வந்துடும். இப்போது நம்ம ராகி மாவு 1/2 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு அந்த சாதம் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே கூட சில பேர் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆனால் உருண்டையாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். களிக்கு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக இதை நம்ம பண்ணிக்கலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப குட்டியாக உருண்டை செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. எனக்கு மொத்தம் 3 உருண்டை வந்தது. அதாவது ஒரு 150 கிராம் இருக்கும் அரிசி போட்டு நான் செஞ்சதில் எனக்கு 3 உருண்டை கிடச்சிது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. களி மட்டன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான கறி குழம்பு களி ரெடி.